பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 3 மாதங்களை கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நடத்தின தேவன் 4வது மாதத்தை காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த 4வது மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, ரூத் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் செய்கைக்குத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டை கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இந்த வேத பகுதியில் அழகாய் ஆண்டவர் சொல்லி உன் செய்கைக்குத்தக்க பலனை அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற அந்த பகுதி, இந்த வரலாறு, இந்த ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் இந்த நாளில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எலிமெலேக் என்கிறதான ஒரு மனிதன் பெத்லெகேமிலிருந்து அவன் என்ன செய்கிறது சொன்னால் பஞ்சம் உண்டாகிறது. அவன் பஞ்சத்தின் நிமித்தமாக தன்னுடைய மனைவி நகோமியை கூட்டிக் கொண்டு தன்னுடைய பிள்ளைகளோடு கூட பெத்லெகேமிலிருந்து அவர்கள் மோவாப் தேசத்திற்கு கடந்து போகிறார்கள். மோவாப் தேசத்தில் இருக்கிற நாட்களிலே எலிமெலேக் மரித்து போகிறான். அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிறது. அங்கே மோவாப் தேசத்திலே அவர்களுக்கு திருமணமாகிறது. மோவாபிய ஸ்திரீகளை அவர்கள் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். இப்பொழுது அவர்களும் மரித்து போகிறார்கள். இப்பொழுது ஒரு செய்தி நகோமிக்கு கிடைக்கிறது. தேசத்தை கர்த்தர் சந்தித்திருக்கிறார், பஞ்சம் நீங்கி இருக்கிறது, திரும்பவும் தேசம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிற செய்தி நகோமிக்கு வந்த உடனடியாக தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி போகும்படியாக அவள் திரும்பி போகிறாள். அப்படி திரும்பி போகும் பொழுது அவளுடைய 2 மருமகளை பார்த்து சொல்கிறான், நான் என் தேசத்துக்கு திரும்பி போகிறேன், நீங்கள் உங்களுடைய இடத்திற்கு உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் திரும்பி போகலான்னு சொல்லும் பொழுது அதில் ஒருத்தி தன்னுடைய மாமியை கட்டி அணைத்து முத்தம் செய்து அவள் திரும்பி போகிறாள். ஆனால் ஒருத்தியோ மாமிடத்திலே சொல்லுகிறாள். அவள் சொல்லுகிறாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு கூட நீ பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திலே நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடை மட்டும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். இவள் சொல்லுகிறாள், ரூத் மாமியை பார்த்து சொல்கிறா, நான் உங்களை விட்டு பிரிந்து போக முடியாது, நான் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் எல்லாத்தையும் அந்த 17ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடித்து விடுகிறார்கள். இவர்கள் அதுக்கப்புறம் உங்கள் மாமி ஒன்றும் பேசல, அவங்க கூட போகிறாங்க. இப்போ கூட போய் பெத்லெகேமிலே அவர்கள் சேருகிறார்கள். இப்பொழுது பெத்லெகேமில் இருக்கிற நாட்களிலே இப்போ இவர்களுக்கு உணவு தேவை, இவருடைய தேவைகளுக்காக இப்போ என்ன செய்யணும் தெரியாது. இப்போ மாமி சொல்கிறாங்க, இங்கே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பெரிய என்னன்னு சொன்னால் அறுக்கிற நாட்களிலே அந்த ஏழைகள், அந்த தேசத்துடைய குடிகளாக இருக்க ஏழைகள் அவர்கள் அறுக்கும் பொழுது அந்த வயல்வெளிகளிலே அறுக்கிறதோடு பின்பாக போய் அவங்களை சிந்தி விடுகிற, சிதறி போடுகிற, அறுக்கிறதை விட்டு அறுத்து போகிறவைகளை இவர்கள் அறுத்து கொண்டு வந்து சேர்த்து வருவார்கள். இது அந்த தேசத்துடைய பழக்கம். அப்படி ஒரு பழக்கத்தின் நிமித்தமாக நகோமி தன்னுடைய மருமகளை அந்த அறுப்பு காலத்திலே அறுக்கிறோடு கூட சேர்த்து அனுப்பி விடுகிறாள். அப்படி போகும்பொழுது தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அவள் போகிற ஒரு இடம் அந்த போவாசுடைய நிலத்திலே போய் அவள் அந்த அறுக்கிறோடு சேர்ந்து போவாசுடைய நிலத்திலே அவள் அந்த அரிக்கட்டுகளை, அந்த சிந்தி போன அந்த கதிர்களை புறக்கி கொண்டு இருக்கும் பொழுதுதான் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போ போவாஸ் அவளை பார்த்து சொல்கிறான், உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கட்டளையிடுவாராக. அப்போ போவாஸ் அவளை குறித்து அறிந்திருக்கிறான். இப்படி அந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறாங்க, நகோமி வந்திருக்கிறாங்க, நகோமியோட மருமக வந்திருக்கிறாங்க. நகோமியோட மருமகளுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் போவாஸ் அறிந்திருந்தபடினாலே, அவனுக்கு சொல்லப்பட்டபடினாலே அவளை பார்த்து சொல்ற, உன் செய்கைக்கு தக்க பலன் நீ என்ன செய்திருக்க என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவள் செய்திருக்கிறாள். என்னென்று சொன்னால் தன்னுடைய மாமியை உறுதியாய் பிடித்து கொண்டாள். அவருடைய சூழ்நிலைகள் பார்க்கல, அங்கே போனால் என்ன நடக்கும், அங்கே போனால் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, இல்லை நமக்கு போனால் எதிர்காலம் இருக்குமா என்கிறதால் எந்த நம்பிக்கையுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் தன்னுடைய மாமியை அவள் பிடித்து கொண்டாள். அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் பார்க்கல, ஒன்றே ஒன்று அவளுக்கு தெரியும், தன்னுடைய மாமியின் தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த தெய்வத்தை, அந்த ஆண்டவரை அவள் உறுதியாய் பிடித்து கொண்டு மாமிக்கு பின்பாக அவள் கடந்து வருகிறாள். எந்த நம்பிக்கையற்று போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தன் மாமியை மாத்திரம் பிடித்து கொண்டு வருகிறாள். இந்த செய்தி இதுதான்
அவன் சொல்றான், உன் செய்கைக்கு தக்க பலனை தேவன் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த நாளில் உங்க வாழ்க்கையில உங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை தேவன் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். ஒரு வசனம் அழகாய் சொல்லுங்க. எபிரேயரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை இப்படி 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏனென்றில் நீ உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவரே அல்ல. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எத்தனையோ நான் ஆண்டவருக்காக நான் என்னுடைய செய்கைகள், ஆண்டவருக்காக செய்த ஊழியங்கள், கர்த்தருக்காக நின்ற அந்த வைராக்கியம், எல்லா சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையை பார்க்காம நான் கர்த்தருக்காக நின்று இருக்கிறேன். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எந்த பலனும் எந்த ஆசீர்வாதங்கள் இல்லையே, அதற்குரிய எந்த காரியங்கள் இல்லை என்று சொல்லி ஒரு யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களை பார்த்த கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய செய்கையை மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் நினைவிலே வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன், உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். உங்கள் செய்கைக்கு தக்க பலனை இந்த நாளில் தேவன் கட்டளையிட போறார். அந்த வேத பகுதியிலிருந்து, அந்த ரூத் 2 அதிகாரத்திலிருந்து ஒரு சில பகுதியை, சில வசனங்களை கர்த்தர் சுட்டி காட்டபடினால இந்த மாதத்தில் சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறதை நான் கண்கூடாக பார்க்க போகிறேன். தேவன் சிலருடைய வாழ்க்கையில் அற்புதமான சில காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். 2வது அதிகாரத்தோட வசனம் அப்படி சொல்லப்படுகிறது. அவள் போய் வயல்வெளிகளை அறுக்கிறவர்களுக்கு பிறகு பொறுக்க தற்செயலாக அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தனாகிய போவாஸ் உடையதா இருந்து. இந்த நாளில் கர்த்தர் செய்யத்தக்க பலனை தேவன் கட்டளையிட போகிறார். உன் வாழ்க்கையில் உனக்கு தற்செயலான சில காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு போய் விட போகிறார். இந்த காரியம் தற்செயலாக நடக்கிறது போல இருக்கலாம். நம்ம சொல்றது தெரியுமா, இன்ஸ்டண்டாக நடந்துச்சு, ஏதோ ஒரு ஆக்சிடெண்டாக இருக்கு, ஒரு ஆக்சிடெண்ட்டை போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அதே போல கர்த்தர் ஒரு செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடும்படியாக சில காரியத்துக்கு ஊடாக உன்னை கடத்தி கொண்டு போக போகிறார். அது ஒரு ஆக்சிடென்ட் போல இருக்கும். இப்போ நம்ம யோசிக்கலையே அப்படிங்கிற யோசிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த காரியத்தை போல அவளுக்கு வேதம் சொல்லுகிறது, தற்செயலாக அது போவாசுடைய வயல்வெளியிலே அந்த நிலமாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் வாழ்க்கையில் தற்செயலாக நேரிட பண்ணுவார். இந்த மாதத்தில் நீங்க பார்ப்பீங்க, சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில் தற்செயலாய் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க வாழ்க்கையில் உங்களுடைய பிரயாசத்தில், உங்களுடைய அன்பின் பிரயாசத்தில், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியத்தினுடைய ஊழியம், அந்த பிரயாசங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் தம்முடைய கணக்கில் வைத்திருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அது உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கை அது தற்செயலாக அது நடக்க போகிறதா இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, அது தற்செயலாக நடக்கிறதா இருக்க போகிறது. அடுத்து ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அறுப்புக்கு 9வது வசனம் சொல்லப்படுகிறது. அவர்களை அறுப்புக்கு வயலை நீ பார்த்து அவர்களுக்கு பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு நான் வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். 2வது காரியம், பெரிய பாதுகாப்பை தேவனுக்கு வாழ்க்கையில் கட்டளையிட போகிறார். இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில், உன்னுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் தேவன் கட்டளையிட போகிறார். ஒரு பாதுகாப்பு, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு, ஒருவனும் வாழ்க்கையில் குறுக்கே வராதபடிக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை தேவனும் கட்டளையிட போகிறார். அந்த கட்டளையிடுகிறது மாத்திரமல்ல, தேவன் உனக்கு சொன்னதை, அவர் செய்யத்தக்க பலனை அவர் கொடுக்கும்படியாக தேவன் இறங்கி வருகிறார். வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை இந்த நாளில், இந்த மாதத்தில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எனக்கு எந்த பலனுமே இல்லை, எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, எந்த பலனுமே நாங்கள் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் செய்கைக்கு தக்க ஒரு பலனை தேவன் இந்த நாளில் கட்டளையிட போகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே சிலருடைய வாழ்க்கையில் அந்த அற்புதங்கள் நடக்க போகிறது. தற்செயலான சில காரியங்கள் இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. இந்த 1ஆம் தேதியிலே சில தற்செயலான சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் நடப்பிக்க போகிறார். சில காரியங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க போகிறது. அது மாத்திரமல்ல, இந்த காரியம் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற இன்னொரு வார்த்தை என்ன சொன்னா, அவர் தம்மை பாதுகாக்கிற தேவன், பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை பாதுகாக்கிற தேவன். அந்த போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றான், ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு நான் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவளுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி, ஒருவனும் தொட முடியாது. அவளை அந்த வயல் நிலத்தை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. இல்லை, இவள்
மோவாபிய ஸ்திரீ தானே இவளை நம்ம எப்படி அன்றைக்கு இருந்த ஒரு வழக்கம் இருக்கிறது, மோவாபிய ஸ்திரீ தானே இவள் இஸ்ரவேலுக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய ஒரு பெண் தானே, எப்படி வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல எண்ணங்கள் ஜனங்களுக்குள்ள இருந்திருக்கும். அதனால தான் அவன் சொல்றான், உன்னை ஒருவனும் தொடாதபடிக்கு நான் வேலைக்காரனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இந்த உலகம் உன்னை வேற மாதிரி யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், ஒருவனும் உன் மேல் கை போடுகிறதில்லை, ஒருவனும் உன்னை தொட போகிறதில்லை. இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க போகிறார். அவர் உனக்காக தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் பாதுகாக்கிறவர். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். அவர்கள் உன்னுடைய பாதத்தில் அவருடைய தங்களுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு போகிறார்கள். தேவன் அற்புதமான காரியங்களை வாழ்க்கையிலே செய்ய போகிறார். மூன்றாவது ஒரு காரியம், அந்த அதே ரூத் புஸ்தகத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவள் நடந்த சம்பவத்தை எல்லாம் மாமிக்கு வந்து சொல்லுகிறாள். மாமியிடத்தில் சொல்லுகிறாள். அவள் சொல்கிறான், இந்த மாதிரி நான் தற்செயலாக அந்த வயல்வெளி நேரிட பண்ணது, நாங்கள் போனேன், அங்கே போவாஸ் என்கிறதான ஒரு மனிதனை நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்த அந்த உணவுப் பொருள், அவள் ரொட்டி தான் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்குறான். அவர் சாப்பிடும் பொழுது அவர் சாப்பாடை கொடுத்திருக்க அந்த மீதியானதை, அந்த துணிக்கைகளை மீதியான அந்த உணவை சாப்பாடை எடுத்துன்னு தன்னுடைய மாமிடத்தில் கொடுக்கிறார். இது அவர் எனக்கு கொடுத்தது, இது மீதியானது என்று சொல்லி இதெல்லாத்தையும் அவர்கிட்ட காட்டிட்டு சொல்லும்போது அவளுக்கு பயங்கர சந்தோஷம் நகோமிக்கு. அப்போ சொல்கிற ஒரு காரியம் அந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கடைசியில் ஒரு காரியத்தை சொல்கிறா. அவள் சொல்கிறா, அந்த 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்கிறது 18ஆம் வசனம், அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்து, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். என்ன என்று சொன்னால், அவள்கிட்ட சொல்றான். இந்த 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நகோமி அவள்கிட்ட பார்த்து சொல்றா, இந்த உறவின் முறையால் உன்னுடைய இந்த நகோமிக்கு அந்த போவாஸ் ஒரு உறவின் முறையாக இருக்கிறபடினால அவன் சொல்கிறான், இந்த உறவின் முறையாக இருக்கிறவன் உன்னை சுதந்திரவாளியை மீட்டுக்கொள்வதற்கு அவனுக்கு உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமை நிமித்தமாக நீ அந்த உரிமை இருக்கிறபடினால உன்னை அவன் மீட்டுக்கொள்வான்னு சொல்லி அவரிடத்தில் சொல்லுகிறான். இந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவள் ஒரு காரியம் சொல்கிறான், நீ போய் இன்றைக்கு குளித்து நீ எண்ணெய் பூசிட்டு நீ என்ன போய் அவன் படுத்திருக்கும் பொழுது, யாரும் இல்லாத நேரத்தில் அந்த களத்தில் போய் படுத்துரு, அவன் பாதத்திலே படுத்துரு என்று சொல்லும் பொழுது அவள் போய் தன்னுடைய மாமி சொன்ன பிரகாரம் போய் படுத்திருக்கிறான். அப்படி படுத்திருக்கும் பொழுது அந்த இரவுல அவன் தூக்கி கொண்டு இருக்கிறவன் திரும்பி பார்க்குறான். அவனுடைய பாதத்தில் அரோவரத்தில் படுத்திருக்க பார்த்துட்டு எழுப்பி பார்க்குறான். அவன் சொல்கிறான், நீ உன்னுடைய முந்தின செய்கை பார்க்கலும் பிந்தின செய்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு, ரொம்ப மேன்மையாக இருக்கிறது. உன்னுடைய முந்தின காரியத்தை பார்க்கல, இந்த காரியம் நீ ரொம்ப நேர்த்தியாக உண்மையாக நீ உண்மையாக இருக்கிறா என்பதை அவன் அறிந்து கொண்டதுனால அவன் சொல்கிறான், நான் இன்றைக்கு காலையில் செய்கிறேன், உனக்காக அந்த உறவின் முறையாக இருக்க ஒருத்தங்கிட்ட போய் இதுக்கு எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட நான் பேசுகிறேன், அப்படி பேசிட்டு உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவன்கிட்ட சொல்லுகிறதே நம்ம அந்த வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பகுதியை தான் அவன் சொல்கிறான், இந்த காரியம் இவனுடைய கையில் போனதுனால இவனை செய்து முடிக்க மட்டும் அவன் என்ன செய்ய மாட்டான், சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லி இந்த பகுதியை நான் வாசிக்கிறோம். எனக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு போவாஸ் கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் இருக்கிறவர். அந்த கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் இருக்கிற அந்த போவாஸ் உன் வாழ்க்கையில் எதை சொல்லி இருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். அவர் கட்டாயம் அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும், உனக்கு சொன்ன வார்த்தையை முடிக்கிற வரைக்கும், உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார். கட்டாயம் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவன், உனக்காக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன். அழகா சொல்லுகிறது, நீ என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் காத்திரு. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காத்திருக்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்கள்லாம் பார்த்து உங்களுக்கு தெரியும். அதுக்கு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த போவாஸ் அதற்கு போய் ரூத்துக்காக அந்த காரியத்தை செய்து ரூத்துவை திருமணம் செய்து கொள்கிறான். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய செய்யத்தக்க ஒரு பெரிய பலனை அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் உன் வாழ்க்கையில் சொல்லுகிறார், உனக்கு அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க போகிறார். உங்களை செய்யத்தக்க ஒரு பெரிய பலனை இந்த நாளில் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். விசுவாசியுங்கள். இந்த நாளில் என் வாழ்க்கையில் என் செய்யத்தக்க ஒரு பெரிய பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அது மாத்திரமல்ல, தற்செயலாக என் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்க போகிறது, அதெல்லாம் அந்த செய்யத்தக்க பெரிய பலனாக இருக்க போகிறது. என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார் சொல்லி விசுவாசிப்பு
என்று சொன்னால் இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். உன் செய்யத்தக்க பலனை நான் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிற தேவன் உடைய பிள்ளைகள் கத்தது நாள் அதை கட்டளையிட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தற்செயலாக இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதை நேரிட பண்ணுகிற தேவன் இந்த மாதத்தில் அநேக சாட்சிகளை எழுப்ப போகிறீர். இந்த 4வது மாதம் அநேக சாட்சிகளின் மாதமாக இருக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கத்த நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய கிருபை பிள்ளை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உடைய செய்யத்தக்க பெரிய பலனை தேவன் கட்டளையிடுவாராக. ஆமென்.